இப்போ நான் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் காட்ட போகிறேன். சிம்பிள் ரெசிபி. இப்போ நான் கீரை வடை இப்படி செய்ய போகிறேன்னு தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதில் 2 சுண்டு உளுந்து அரைக்கக்கூடிய கழுவி வச்சுருக்கிறேன். அது இன்றைக்கு செய்கிற அளவுக்கு தான் நான் எடுக்க போகிறேன். கூட எடுக்கல இன்றைக்கு என்ன கூட செய்யக்கூடாதுன்றபடியாக கொஞ்சமாக தான் செய்ய வேணும். ஏன்னா பேஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த சாப்பாடும் பேஸ்ட் பண்ணக்கூடாது, அதிகமாக செய்யக்கூடாது. இப்போ தினம் இப்போ எங்களுக்கு இந்த நேரம் பசிக்க போகுது, முண்டி நேரம் பசிக்கும். அதுதான் மனுஷர்கள். இப்போ யாராவது பேஸ்ட் பண்ணாதீங்கோ, அதிகமாக செய்து பேஸ்ட் பண்ணாதீங்க. நான் முந்தி கண்டபடி செய்து பேஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ அப்படி இல்லை. இப்போ அளவோல் சமைக்கிறேன் நான். ஏன்னாண்டா பிள்ளைகள் வளர்ந்துட்டின்னா பிள்ளைகள் ஒவ்வொரு ஆக்கள் விரும்பின சாப்பாடு தான் இப்போ கேட்கினா. அதுக்காண்டி அவைகளுக்கு பிடிக்காது இந்த பெருசாக கீரை வடை. ஒரு மகள் சாப்பிடுவா, எங்களோட அப்பா சாப்பிடுவேன், குட்டி மக்கள் சாப்பிடுவேன்னா. அதனால் நான் 2 சுண்டு தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். எனக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 சுண்டு செய்ய போவேன். கீரை வடை வடிவாக பாருங்க. இந்த அடிக்கிற விதத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நான் அதை ஸ்மூத்தாக நல்ல சாஃப்டாக அடிக்க வேணும். நான் பாருங்கள் அடித்த பிறகு அப்படி வந்தாலும் உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன். இன்றைக்கு இந்த சில குட்டிகள் இல்லை, எங்களோட அப்பா கிளம்பலிகளை போட்டினா வர நான் அத்தான் எடுக்கிறேன். அப்புறம் இந்த சில குட்டிகள் வந்துடுவேன்னா அதுக்கு பிறகு செய்யக்க அப்படியான நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. 2 சுண்டு உளுந்து, ஒரு கப்பு தண்ணி, இன்னொரு அரை கப் அளவு தண்ணி, விடுறேன். அதை அடிக்க போகிறேன். இப்போ சத்தமாக கேட்கும் உங்களுக்கு, சத்தமாக கேட்கும். இப்போ நான் உங்களுக்கு சத்தமாக கேட்க காட்ட மாட்டேன். நீரண்டா ஒரு கையால் கேமரா பிடிக்கிறபடியாக எல்லாம் மூவான வலிக்கிட்டோம். அக்கா வெயிட் பண்ணுங்க, காட்டுறவங்களுக்கு எப்படி வந்தாண்டு. பட்டு போல் நல்ல பஞ்சு போல் அடிக்கணும். நீங்கள் பஞ்சு போல் அடித்தா தான் சத்தமாக இருக்கும், கேட்காது உங்களுக்கு. நான் அடித்த பிறகு எப்படி வந்தேன்ண்டு காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி சுமத்தாக வந்தேன்ண்டு. இங்கே பாருங்க அடித்து வச்சுருக்கிறேன். சூப்பராக செம்மையாக அடிச்சிட்டேன். இப்போ நான் எப்படி வந்தேன்ண்டு காட்ட போகிறேன். இப்போ சூப்பராக வந்திருக்கு, காட்டுறேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க. ஆனால் நீங்கள் ஒரு கிண்ணத்துக்கு அப்படியே வடிவாக துடைச்சி செய்யுங்க. அதில் ஈரங்கள் இருக்கக்கூடாது, தண்ணியால். இப்போ பாருங்க அப்படி பஞ்சு போலஞ்சு இப்படி பட்டு போல் நீங்கள் உளுந்து ஊற வைக்க வேணும். 5 மத்தி அளவுக்கிட்ட ஊற வைக்க வேணும். ஊற வச்சு பட்டு போல் அடிக்க வேணும். கொஞ்சம் லிக்விட்டாக இருக்க வேணும். கொஞ்சம் லிக்விட்டாக இருந்தால், தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்ல சாஃப்டான வடை வரும். பாருங்க வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குங்க, செம்மையாக வெரி சாஃப்டாக இருக்குது. இனி நான் கீரை வடைக்கு ஒரு ரெசிபி செய்து காட்ட போகிறேன், என்னென்ன போடுறேன்ட்டு உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஒன்றா சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, இது எங்கட அப்பா பிஃபோர் சின்ன பிள்ளையில இந்த போட்டோ. இதுதான் எங்கட அப்பா பிஃபோர் சின்ன பிள்ளையில. இங்கே எங்களோட ஃபேமிலி எல்லா இடம் போனால் எங்களோட ஃபேமிலியே ஃபோட்டோ எடுத்துப்போம். இது எங்களோட அப்பா. கண்டிப்பாக எங்களோட அப்பா சின்ன பிள்ளை அப்பா நிறைய ஃபோட்டோக்கள் இருக்குது. அப்பா இந்த சின்ன பிள்ளை ஃபோட்டோக்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதான எங்களோட அப்பா, ஹேண்ட்ஸம் பாய். நான் உங்களை கொண்டோண்டா இனி வடையை பற்றி சொல்ல போகிறேன். கீரை வடையை காட்டுறவங்களுக்கு ஷோ பண்ணும். ஒரு கையளவு கீரை தான் எடுத்துருக்கேன் பாருங்க. இது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி அந்த பாக்ஸில் வாரது ஒரு காணி கீரை. எங்களோட அப்பா வாங்கின ஒரு காணி கீரை மாதிரி. அப்போ அதில் சத்து இருக்குது இந்த வடை சுடுறதுக்கு. மைகாட் என்ற சில குட்டி பிரித்து கற்று வேறு கண்டபடி துறக்க நோய்ஸ் கேட்குது உங்களுக்கு. இப்போ பாருங்க, ஒரு கையளவு கீரை எடுத்துருக்கிறேன், ஒரு காணி கீரை. இது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தந்து தான் அந்த பாக்ஸில் வாரது. நாங்களும் ஒருக்கா வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ண பிறகு
வாஷ் பண்ணி போட்டு நான் வெட்டுவேன். வெட்டின பிறகு என்னென்ன போட போகிறேன்னு உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் பாருங்க. கீரை வடைக்கு என்ன தேவையான பொருட்கள் என்னென்று கேட்டால் என்ன தேவையண்டா பாருங்க. இது நான் முதல் கீரை வட்டைக்கு ஷோ பண்ணேன். நான் இது கீரை எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு கையளவு கீரை. பீட்ரூட் பாதி அளவு பீட்ரூட் வெட்டி சின்னனா வெட்டி வச்சுக்கிறேன். இஞ்சால கொரியாண்டர், இஞ்சால வெள்ளை வெங்காயம். அப்படி நாங்கள் வெள்ளை வெங்காயம் போட்டால் நல்ல ருசியாக இருக்கும், போடுங்க. இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 மிளகாய் எடுத்து பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். பாருங்க அப்படி இருக்குன்ட்டு செமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன், அப்படின்ட்டு காட்ட போகிறேன். உளுந்து அடித்ததும் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். இப்போ பாருங்க அதுக்கு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம். இப்போ வெங்காயம் ஃபர்ஸ்ட், ஆஃப்டர் கொரியாண்டர், ஆஃப்டர் பீட்ரூட், ஆஃப்டர் கீரை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு எப்படி வந்தான்னு ஷோ பண்ண போகிறேன் உங்களுக்கு. உப்பு போடுறேன். இப்போ நான் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். பிஃபோர் நான் ஊற வச்சேன், நான் 5 மத்தியால் அடித்த பிறகும் நான் வச்சேன். நான் 2 hour வழியால் இந்த குழி நாட்டில் இருக்கிற வழியாக நான் பிரிச்சுக்க வைக்கிறதே இல்லை. நீங்கள் இப்படி வைக்க நாட்டில் இருக்கிறேன்டா நீங்கள் பிரிச்சுக்க கண்டிப்பாக வைக்க வேணும், ஏன்னா கூட பழுதாக போடும். இப்போ நான் நல்லா பொங்கின மாதிரி வர்றதுக்காண்டி தான் நான் வழியால் வச்சேன்னா நான் அடிக்கிற விதத்தில் இருக்குது பாட்டு போல் வெறும். ஆனால் வீட்டில் சின்னஞ்சிலனா விட்டுங்க நல்லா, அப்போ தான் உள்ளுக்கு அவிஞ்சு வரும். தீயை குறைச்சி மெதுவாக போடுங்க, அப்போ தான் உள்ள அவியும். இப்போ நான் என்ன மாதிரி எண்ணெயில் செய்து போட போகிறேன்னு காட்டுறேன்னு வாங்க போகலாம். இப்படி தட்டி போடுறது அப்படி வந்துருக்கேன்னு காட்ட போகிறேன். ஒரு வடை தான் போட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு. எல்லா வடையும் பொறிக்க இந்த மாதிரி வந்ததை காட்ட போகிறேன். பொறிஞ்சு கொண்டு வருது, பொறிஞ்ச பிறகு அப்படி வந்து சாடியாக வந்ததை காட்ட போகிறேன். பேரங்களுடைய ஷோ பண்ணுவேன். இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு அப்படி சேப்பாக வந்திருக்கு, அப்படி ஊறி வந்திருக்கு வந்து ஷோ பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் பின்னா போடுங்க, ஏனெண்டா கொஞ்சம் பீட்ரூட் போட்டோன்னா கீரைகள் போட்ட வழியாக கொஞ்சம் தின்னா போட்டால் தான் அவிஞ்சு வழியாக வரும். தின்னா போடுங்க. இன்றைக்கு அடிக்கிற வெதருக்கு சரியான குளிர் வழியால் ஒரு இஞ்சி பிளேந்தியும் இப்போ வடையும் தான் செய்ய போகிறோம். செய்து இந்த பிள்ளைகளுக்கு சும்மா ரெசிபி மாதிரி சும்மா சின்ன ஸ்நாக் மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ இதில் நல்ல சத்து இருக்குது, வீட்டில் எல்லாம் போட்ட பீட்ரூட் கீரையெல்லாம் போட்ட வழியாக நல்ல சத்து இருக்குது. இப்படி உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் செய்து கொடுங்க, சாப்பிட நல்ல செமையாக இருக்கும். வடைன்ற இது சட்னி காட்டில உங்களுக்கு, ஏன்னா பிஃபோர் உங்களுக்கு காட்டினா வடை செய்தால் கண்டிப்பாக சட்னி இருக்கணும். நான் செய்கிறேன்னா அந்த ரெசிபி உங்களுக்கு பிஃபோர் நான் போட்டேன்னா அது போடையில். இப்போ பிள்ளைகளுக்கு இஞ்சி பிள்ளைங்களையும் வடையெல்லாம் செய்ய போகிறேன். வடையை சோப் பண்ண கட்டுங்க, வடையை இருக்கும் இஞ்சி வாங்க. வடை அப்படி இருக்குண்டு அப்படி ஊதி செம்மையாக வந்திருக்கு. பீட்ரூட் வடை செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இப்படி திருப்பி என்ன கொஞ்சம் முருகை கூட போகிறேன், எடுக்க சோ பண்ணுறேன். இது வந்திருக்கிறேன், குளிரால் வந்திருக்கிறோம். அதுவும் கீரை வடை. இங்கே பாருங்க, வடையை காட்டுங்க கொஞ்சம் எப்படி வடையுண்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்படி ஒரு ஆள் வடையும் தேத்திரியும் தர கொடுத்து வைக்கணும், சாப்பிட நல்லா தான் இருக்கும். வாய்க்க போகிறது அப்படியே அம்மா தான் மேலே போகும், வடையண்டி சொல்லலாம். இந்த வடையை நானே சொல்லக்கூடாது, நல்லா இருக்கும். ஆனால் சரியான காலத்தில் வந்து செய்கிறது. ஆனால் இப்போ ஈஸியான ரெசிபி, ஆனால் மெதுவாக தீயில குறைச்சி போட்டு செய்யுங்கோ, செம்மையான வடை வேறு. வடையும் தேத்தனையும் இஞ்சி பிள்ளைனையும் குடிக்க முடியாது தான் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த குளிருக்குன்னு செம்மையாக இருக்கும், வேணும் குளிருக்கும் செம்மையாக. ஆனால் சமைக்க சுட்டுதார ஆளுக்கு தான் கஷ்டம், சாப்பிட்ற ஆளுக்கு ஈஸியாக சாப்பிடலாம். ஆனால் செய்தா இருந்தால் நல்லா இருக்குதான் இருக்குது, சாப்பிடும் செம்மையாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் வெளில உங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் சாப்பிட்டால் மகிழ்ந்தாங்க. சாப்பிட அதுவும் வாக்கு பிடிக்கும். நண்டு கறி பிடிக்கும். நண்டு கறி நண்டு சாப்பிடுங்க. ஊரில் கொழுவி வச்சுருப்பாங்க கண்டினியூ வேலியாக்கில்.
பார்க்க ஆசையாக இருக்கும். இங்கே சரியான விலை. இனி இது பிள்ளைகளுக்கு ஆசை என்ன சாப்பிட மாட்டேதான். எனக்கும் ஆசை தான். பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. பிள்ளைன்னு சாப்பிடுவேன். நானும் சாப்பிடுவேன் தான். மதி வாங்க சாப்பிட. மதி எனக்கு சரியான விருப்பம் இது. ஊரில் இருக்கிறது. நாங்கள் அப்போ வியாபாரம் பார்க்குறது அம்மாவோட பேக் வழிய கொலி இருக்கும். வாங்க மணி காசு இல்லை. அதால் இப்போ நெல்லை எனக்கு நல்ல அப்பா கிடைச்சபடியா நெடுகளும் வாங்கித்தாங்க. நாங்கள் சாப்பிட்றோம் செம்மையாக. இப்போ கீரை வடை செய்து பிளேண்டியெல்லாம் குடிச்சிட்டு இப்போ இது வாங்கி தந்தவர் அப்பா இப்போ சாப்பிட்றோம். இப்போ குளிர்நாட்டில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. குளிர் ஃப்ரூட்டுகள் சாப்பிடக்கூடாது. ஆனால் எங்களோட அப்பாவுக்கு ஃப்ரூட்டுன்னா காணும். அப்பாவுக்கு விருப்பம். அப்பா ஃப்ரூட் லவர். அப்பாவுக்கு சாப்பாட்டு பிரியர் சில பேர் இருக்கிற மாதிரி எங்களோட அப்பா ஃப்ரூட் ஃப்ரீயர். அப்பாவுக்கு சாப்பாடு காணும். பப்பா பழம். அப்பாவுக்கு ஆப்பிள் பிடிக்காது. அப்பாவுக்கு பப்பா பழம், பைனாப்பிள் இப்படியான பழங்கள் எல்லாம் அப்பா விருப்பம். அப்பாவால் நாங்கள் சேர்த்து சாப்பிடுவோம். செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அந்த அப்புறம் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து நான் கீரை வடையும் பிளேண்டியும் செம்மையாக இருக்கும். போட்டு அவையில் போட்டு வரைக்கும் சுட்டு கொடுக்குறது செம்மையாக இருக்கும். ஆனால் நான் போயில்லை. எனக்கு ஆசை போக முடியலை. ஏன்னா கண்டிப்பாக எல்லா அம்மாக்களும் அப்படித்தான் பிள்ளைகளை என்ஜாய் பண்ண விட்டுட்டு இப்போ அம்மாக்களுக்கு என்ன வேலை வீக்கானட்டா சமையல் கிளீனிங். அதுவும் எனக்கு சமைச்சா ஒரு அடையாளம் தெரியாத மாதிரி கிளீன் பண்ணணும். சரியான கரைச்சல். இப்போ அதால் டைம் எடுக்கும் எனக்கு. இப்போ எல்லாம் போயிட்டு வந்துட்டுன்னா இப்போ ஃப்ரூட்டின் சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.